பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைக்க காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக தாரகை கத்பட் பதவியேற்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற தாரகை கத்பட் எம்எல்ஏவாக பதவியேற்றார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, விவரங்கள். வணக்கம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் சட்டமன்ற உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அப்பாவு அறையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சபாநாயகர் அப்பாவு தாரகை கத்பட்டிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முதலமைச்சர் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர், மூத்த அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்கள், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். மக்களவை தேர்தலோடு தமிழ்நாட்டில் விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தலும் நடைபெற்றது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி ராஜினாமா செய்ததால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தாரகை கத்பட், அதே போன்று பாஜக சார்பில் நந்தினி, அதிமுக சார்பில் ராணி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெமினி ஆகியோர் போட்டியிட்டனர். ஜூன் 4ஆம் தேதி நடந்த வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தாரகை கத்பட் வெற்றி பெற்ற நிலையில் இன்று சட்டமன்ற உறுப்பினராக அவர் பதவியேற்றுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களது தகவல்களுக்கு நன்றி நந்தினி.